மஹிந்த கோட்டாவை கைது செய்து பார்க்கட்டும். அர்ச்சுனா எம்பியின் பகிரங்க சவால். மஹிந்த தொடர்பில் அனுரவிற்கு சீனாவின் பகிரங்க எச்சரிக்கை. வடக்கு கல்வி அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் மூலம் பாடம் புகட்டிய வேம்படி பெண்கள் பாடசாலை. அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல். யாழில் அனுர தரப்பு அறிவிப்பு. தவறான பயணத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். முன்னாள் பிரதமர் குற்றச்சாட்டு. அனுரவுக்கு விரைவில் தண்டனை. கம்பன் பில வெளியிட்ட அதிரடி தகவல். சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான தகவல்களில் போலியான விவரங்கள் சேர்த்தல் அல்லது உண்மையை மறைத்தல் குற்றமாகும் என பிவுதுருக்கில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் இதற்கு தண்டனை பெறக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 தொடக்கம் 2025 ஆண்டு கால பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சில தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி பயண செலவுகள் தொடர்பான விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அரசியல் பழிவாங்கல்கள் தான் மட்டுமே முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் மேலும் விமர்சித்துள்ளார். மக்கள் கவலையில் உள்ளனர். வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கின்றது. அரசின் பயணம் தவறு என்பதையே இது வெளிப்படுத்துகின்றது என்று முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது தவறான வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எனது அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறுதி மூச்சு இருக்கும் வரை அரசியல்வாதிகளால் அரசியலை விட்டு செல்ல முடியாது. அவ்வாறு செல்வோம் என கூறுவது பொய். எதிரணிகளின் வேலை திட்டம் என்ன என்பது பற்றி அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எதையுமே செய்யாமல் அரசாங்கம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது. இன்னும் 4 வருடங்களும் இப்படியே கடத்தப்படும் என நான் நம்புகின்றேன். ரணில் விக்ரமசிங்கவை அரசாங்கம் கைது செய்து 2 நாட்களிலேயே ஏன் விடுவித்தது? முடிந்தால் மஹிந்த கோட்டா ஆகியோரை கைது செய்து பாருங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கல்வி திணைக்கள அதிகாரிகள் 3 எதிராக நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மாகாண மட்ட தமிழ் தின போட்டி நிகழ்ச்சியில் பக்கசார்பாக நடந்து கொண்டமை தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை வடக்கு மாகாண உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மாகாண மட்ட தமிழ் தின போட்டியில் சங்கீத போட்டியில் வேம்படி மகளிர் கல்லூரி 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்டதுடன் ஹாட்லி கல்லூரி முதலிடத்தினை பெற்றுக்கொண்டதாகவும் நடுவர் குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுற்று நிருபத்தில் குறிப்பிட்டபடி ஹாட்லி கல்லூரி மாணவர்கள் பாடிய பாடலில் பதவர்ணம் காணப்படாததால் குறித்த போட்டியில் இருந்து அவர்களை தகுதி நீக்கம் செய்து தமக்கு முதலிடம் தரப்படல் வேண்டும் என்று வேம்படி மகளிர் கல்லூரி அதிபரால் மாகாண கல்வி திணைக்களத்திற்கு மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் போட்டி மேன்முறையீட்டு சபை தலைவர், மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் லாவண்யா, தமிழ் பாட பிரதி கல்வி பணிப்பாளர் கவிதா மற்றும் அப்போதைய மாகாண கல்வி பணிப்பாளர் பிரட்லி ஆகியோரால் குறித்த மேன்முறையீடு எவ்வித நடுநிலையான விசாரணைகளும் இன்றி நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஹாட்லி கல்லூரி சார்பாக பங்கு பெற்றிய அணியில் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தில் கடமை புரியும் 2 பிரதி கல்வி பணிப்பாளர்களின் பிள்ளைகள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளரின் பிள்ளையொருவரும் பங்கு பெற்றியமையால் தான் இவ்வாறான பக்கசார்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதா என்ற சந்தேகம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு எழுந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோரினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை தொடங்கிய நாள் முதலே தமது பிழைகளை மறைக்க பல முயற்சிகளை மாகாண கல்வி திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். இருப்பினும் சட்டத்தரணிகள் வாதத்தால் நீதிமன்றம் மாகாண கல்வி அதிகாரிகள் லாவண்யா மற்றும் கவிதா ஆகியோரது செயற்பாடுகள் பக்கசார்பாக காணப்படுவதாக தனது தீர்ப்பில் தெரிவித்ததுடன் இனிவரும் காலங்களில் மாணவர்கள் சார்பாக நடைபெறும் எந்த போட்டி நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் பணியாற்றக்கூடாது எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வழக்கு செலவு யாவும் இவர்களால் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மேற்படி விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து எதிர்வரும் காலங்களில் மாணவர்கள் போட்டிகளில் பக்கச்சார்பான தீர்மானங்களை மேற்கொள்வது தடை செய்வதற்கான பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கத்திற்கு சீனா இதுவரை பெரிதாக நிதியுதவிகளை செய்யவில்லை. இவ்வாறு இருக்க அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சீனா ஒரு மறைமுக எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார். அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை துன்புறுத்த வேண்டாம் என்பதே அந்த எச்சரிக்கையாகும். இதேவேளை அனுர அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்தே முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது நடவடிக்கை எடுத்ததாக அருஸ் கூறியுள்ளார். எனினும் சீனாவின் எச்சரிக்கை காரணமாக மஹிந்த மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் ஏதாவது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை அனுர அரசு ரத்து செய்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு முயற்சி செய்வோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் திணைக்களத்தின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்டதன் பின் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 3 தேர்தல்களை நடாத்தியுள்ளோம். தற்பொழுது நாட்டில் பல அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றிற்கு தடைபெறாமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு முயற்சி செய்வோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிவரஞ்சனி நாகேந்திரன், வடமாகாண அலுவலக உதவி தொழில் ஆணையாளர் ஜூ ஆண்ட்ரன் தெனேஸ், யாழ் மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர், யாழ் மாவட்ட தொழில் திணைக்கள அதிகாரிகள், நடமாடும் சேவையை பெற வந்த பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்வது குறித்து அரசாங்கம் புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து இதுவரை சுமார் 50,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளுக்காக 6,000 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் அவசியம் ஏற்படும் நிலையில் மேலும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தயார் என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் விவசாயிகளிடம் நாடு நெல் கிலோ ஒன்று 120 ரூபாய்க்கும், சம்பா நெல் கிலோ ஒன்று 125 ரூபாய்க்கும், கீரி சம்பா நெல் கிலோ ஒன்று 132 ரூபாய்க்கும் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் கவலையில் உள்ளனர். வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கின்றது. அரசின் பயணம் தவறு என்பதையே இது வெளிப்படுத்துகின்றது என்று முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது தவறான வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எனது அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறுதி மூச்சு இருக்கும் வரை அரசியல்வாதிகளால் அரசியலை விட்டு செல்ல முடியாது. அவ்வாறு செல்வோம் என கூறுவது பொய். எதிரணிகளின் வேலை திட்டம் என்ன என்பது பற்றி அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.